2026 டிவிகே ஆட்சியை மறந்தது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இது பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் எங்க உயிர் அவர் எங்களுக்காக வந்துட்டார், மக்களுக்காக வந்துட்டார். இன்னைக்கு மக்கள் ரிசல்ட் கொடுத்தாங்களா, இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சிறுபடி. அவர் சத்யராஜோட பையனே யாருக்கு ஓட்டு போட்டாரு? எங்க அண்ணன் தான் போட்டாரு, நம்ம அண்ணனே போட்டாரு. நீங்களும் நம்ம அண்ணன் தான் போட்டிருப்பீங்க. உண்மையான ஒரு எங்களுக்கு என்ன தெரியுமா, உண்மையான ஒரு நல்ல உள்ள வேணும். எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்க அண்ணன் எங்களுக்கு அது போதும். இதுக்கப்புறம் தமிழ்நாடு எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. நான் துபாயில ஒர்க் பண்றேன், ஓட்டு போடுறதுக்காக வந்தேன். நான் லீவ்ல இருக்கேன். இப்போ எனக்கு வந்ததுக்கான பலன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு புள்ள ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நம்ம உயிர் மறுபடியும் வந்துச்சுடா அப்படின்ற ஒரு சந்தோஷம். நான் இதுக்கப்புறமும் வருவானா, இதுக்கப்புறம் முடிசூட வைத்த மக்களின் உள்ளங்களில் அதையும் மீறி ஜெயிச்சுட்டு நானும் மக்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேணான்னு திறந்துட்டு இங்க நமக்காக நிக்கிறாருன்னும் போது அவருக்காக நம்ம சல்யூட் அடிச்சு நிக்கணும். புரியுதுங்களா? இதுலயே எல்லாரும் சொல்லுறது தெரியும் கிடையாது. யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க சொல்லாமே இதுபோன்ற பேச்சுக்கள் இன்னும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. மக்கள் நீண்ட காலமாக தேடிய தலைவன் இவரே என்கின்றனர். மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம், என் மனதை தொட்ட ஒரு விஷயம் என்ன, ஓட்டுக்கு காசு கொடுத்தா அந்த காசை வாங்கிட்டு மக்கள் எனக்கு ஓட்டு போடுவான்ற பிம்பத்தை உடச்சு சுக்குநூறாக இருக்கிறது தாவேகா தலைவர் விஜய். இந்த பிம்பம் உடைஞ்சிருக்கு. இரண்டாவது பிம்பம், ஒரு நடிகன் அவரை எவ்வளவு கீழ்த்தரமா தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணீங்களோ அந்த சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க தாவேகா வினர். நீங்க நல்லா மாநாட்டில் அவர் பேசிட்டாருன்னா நாங்க அதுக்கப்புறம் விஜய் ஏத்துக்கிற அரசியல்வாதி நாங்க பேசி தும்சம் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அது ஸ்கிரிப்டட் கண்டென்ட்னாங்க. ஆனா அதையும் மக்களுக்கு எளிய வகையில புரியுற வகையில கொண்டு போய் சேர்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இவரை பார்க்க பெரிய அளவுல கூட்டம் வராது அப்படின்னாங்க. கூட்டம் எல்லா இடத்துலயும் கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டம் மாறுமானாங்க. இவங்க விஜயை மட்டும் குறைத்து மதிப்பிடல, மக்களையுமே ரொம்ப ஏளனமா பார்த்தாங்க. இவங்களோட எண்ணமே என்ன வருதுன்னா, காசு கொடுத்து நம்ம மக்களை விலைக்கு வாங்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா முதல் நாள்ல சொன்னாரு, எனக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் கடுமையான போட்டின்னு சொன்னாரு. ஆனா இப்ப சொல்ல போன பார்த்தா சூழ்நிலையை பார்த்தா திமுக போட்டியே இல்லை. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு விஷயம் இருக்கு. இதுல இருந்து ஒரு விஷயத்த மக்கள் எல்லாம் தெளிவா நமக்கு உணர்த்தி இருக்காங்க. மக்கள் மாற்றத்தை நோக்கி தயாரா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கு சரியான நபர் வரல. அந்த சரியான நபரை இன்னைக்கு விஜயை பார்த்திருக்காங்க. அதனாலதான் 105 தொகுதின்னு சொல்லிய தற்போதைய நிலவரப்படி 109 இடங்களில் தாவேகா முடியல. டிவிகே விஜய் கட்சி 118 அடையாதது டிவிகே விஜய் கட்சிக்கு ஏமாற்றமாக இருப்பினும் இது மாபெரும் வெற்றியே. கரணியம் என்னவெனில், திமுக அதிமுக எனும் பெரும் கட்சிகளை 50 ஆண்டுகால அரசியல் அனுபவமிக்கவையாகும். திமுக 75 ஆண்டுகால பூர்த்தியை கொண்டதாகும். நீண்ட காலமாக இவ்விரு கட்சிகளின் பிடியில் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் தமிழ் தேசியத்தை மறந்தது எப்படி? நாம் தமிழர் கட்சியின் நிலை தமிழ் தேசியத்தோடு நிற்போர்க்கும் ஆதரித்தோர்க்கும் பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது.